உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக அதிகாரப்பூர்வமாக வெற்றி பெற்றிருக்கிறது. தேர்தல் ஆணையம் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. திமுகவை எதிர்த்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி டெபாசிட் இழந்திருப்பதான செய்தியை பார்த்தோம். தற்போது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக அதிகாரப்பூர்வமாக வெற்றி பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் சதாசிவம் வழங்கிட கேட்கலாம். சதாசிவம் வணக்கம். எத்தனை வாக்குகள் பெற்று எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார்? விவரங்கள் என்ன? நிச்சயமாக வணக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலானது முன்னாள் எம்எல்ஏ EVK மறைவை ஒட்டி ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் 2வது முறையாக நடைபெற்றது. இந்நிலையில் பார்த்தோம்னா ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையானது கடந்த 5ஆம் தேதி நடைபெற்றது. இந்த வாக்கு எண்ணிக்கையானது 1,54,654 பேர் வாக்காளர்கள் வாக்குப்பதிவு செய்தனர். இதன் மூலம் ஈரோடு கிழக்கு தொகுதியிலிருந்து 67.97% வாக்குப்பதிவாயிருந்தது. இந்நிலையில் வாக்கு எண்ணிக்கையானது சித்தோடு IRTT பொறியியல் கல்லூரியில் வாக்கு எண்ணிக்கை இன்று காலை 7:30 மணி அளவில் தபால் வாக்கு எண்ணும் பணியானது தொடங்கியது. தொடர்ந்து மின்னணு பதிவான வாக்குப்பதிவுகள் 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. இதில் வாக்கு எண்ணிக்கை காலை முதலே திமுக வேட்பாளர் VC சந்திரகுமார் மற்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி ஆகியோர் வாக்கு எண்ணிக்கை இடத்தில் முகாமிட்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கையானது 17 சுற்றுகளாக 14 மேஜைகளின் முன்பு வேட்பாளர்களின் முகவர்கள் மற்றும் வேட்பாளர் முன்னிலையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. இறுதி சுற்று நிலவரப்படி திமுக வேட்பாளர் VC சந்திரகுமார் 1,17,158 வாக்குகளை பெற்று நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் 23,772 வாக்குகள் பெற்ற நிலையில் திமுக வேட்பாளர் 93,286 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் VC சந்திரகுமார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை தோற்கடித்து வெற்றி பெற்றார். தொடர்ந்து அவர் பத்திரிகையாளரை சந்தித்து வருகிறார். அவர் வெற்றிக்கு அடிப்படையாக கருதக்கூடியது என்னவென்றால், கடந்த திமுக ஆட்சி காலத்தில் 4 ஆண்டுகளில் செய்த சாதனை திட்டங்கள் மக்கள் மத்தியில் சென்றடைந்ததாகவும் தொடர்ந்து வீடுதோறும் பிரச்சாரம் சென்றதன் மூலம் திமுகவிற்கு வெற்றி கிடைத்ததாக திமுக வேட்பாளர் VC சந்திரகுமார் தெரிவித்தார். தொடர்ந்து தேர்தல் நடத்தும் அலுவலர் ஸ்ரீகாந்த் அவருக்கு தேர்தலில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை வழங்கியுள்ளார். திமுக வேட்பாளர் சந்திரகுமார் 1,17,158 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சதாசிவம். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.